டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ், பிரியங்கா மோகன், சிவராஜ்குமார், சுந்தீப் கிஷான் இவங்களாம் நடிச்சு இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்க படம் தான் கேப்டன் மில்லர். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம வேலி டாக்ஸ் சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் ஒரு பீரியாடிக் ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட படம் தான். அதாவது ஒரு 1930 காலகட்டத்தில் நடக்கிற ஒரு புரட்சியாளனோட கதைனே சொல்லாங்க. அந்த புரட்சியாளனா தான் தனுஷ் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. மற்ற படங்களை கம்பேர் பண்ணுறப்போ இந்த படத்தில் நம்ம தனுஷோட கெட்டப்பு ரொம்பவே மாசா இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அசுரனா இருக்கட்டும், திருச்சிற்றம்பலமா இருக்கட்டும், ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தான் இருப்பார். ஆனால் இந்த படத்தில் அப்படியே வேற ஒரு அவதாரில் ஒரு வெறித்தனமான லுக்கில் இருக்காருங்க. ஸோ இந்த புது லுக் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல்னே சொல்லாங்க. டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருப்பாருன்னா, கேப்டன் மில்லர் படம் ஒரு 3 செக்மெண்ட்டாக எடுக்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம். ப்ரீக்குவலா ஒரு பார்ட்டு, அப்புறம் சீக்குவலா ஒரு பார்ட்டு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் பற்றி பேசுறதோ இல்லை அதை பற்றி ஏதோ சீன்ஸ் பில்ட் பண்ணுறதோ எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. கிளைமேக்ஸில் ஒரு லீட் கொடுத்து முடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அதுவும் சீக்குவலுக்கு லீட் கொடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படின்றதுனால நிறைய டெக்னிக்கலாக மெனக்கட வேண்டியதாக இருந்திருக்கும். மெனக்கடலும் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மேக்கிங்லேயே நமக்கு படமாக பார்க்குறப்போ தெரிஞ்சிருக்குங்க. இப்போ கதைக்கு வருவோம். ஸ்டோரி பிளாட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு காமன் மேனாக இருந்து காக்கி சட்டையை போட்டு அதனால வரக்கூடிய பிரச்சனையால அந்த காக்கி சட்டையை கலட்டி தூக்கி போட்டு போராளியா மக்களுக்காக வர ஒரு சோல்ஜரோட கதைனே சொல்லாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சீன்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சின்னதாக ஒரு லேக் தெரிஞ்சாலும் இன்டர்வல்ல ஒரு பூஸ்பம்ப் சீனை வச்சு அதை சரி கட்டிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். தனுஷோட இன்ட்ரோவா இருக்கட்டும், ஆர்மியில சேர்ந்து ஒர்க் பண்றப்போ வர காட்சிகளா இருக்கட்டும், இன்டர்வல் பிளாக், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளேயோடய காமிக்கப்பட்டிருந்துச்சு. தனுஷோட ஸ்கிரீன் பிரசன்ஸை இந்த படத்துல புதுசா இருந்துச்சுன்னே சொல்லாங்க. ஒரு வில்லேஜில் நடக்கிற பிரச்சனையை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமிச்சிருக்காங்க. அதை எப்படி சரி செய்ய போறாரு அப்படின்ற விஷயத்த செகண்ட் ஹாஃப்க்கு நகர்த்தி கதையை எடுத்துட்டு போறாங்க. அடுத்து செகண்ட் ஹாஃப்னு பாத்தீங்கன்னா ரேஜா கிளம்ப ஆரம்பிச்சுங்க. ரத்தம் தெறிக்க வர ஃபைட் சீன்ஸ்லாம் மேக்கிங்ல பட்டையை கிளப்பிருச்சுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ்ல ஒரு 1/2 மணி நேரம் கன் சீக்வன்ஸ் இருக்கு. ரொம்பவே அருமையா வந்துருந்தாங்க சொல்லணும். ஆக்ஷன் லவர்ஸ்க்கு கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரியான செகண்ட் ஹாஃபா தான் அமைஞ்சிருக்கு. படத்துல பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷோட கேரக்டர் ஆர்க் செம்மையா இருந்துச்சுங்க. கில்லர் கேப்டன் மில்லரோட சாங் பிளேஸ்மெண்ட் வேற லெவலா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். உண்மையான அருமையா படத்தை தன்னோட தோல் மேல எடுத்துட்டு போயிருக்காரு தாங்க சொல்லணும். சிவராஜ்குமாரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் உண்மையிலே செம்மையா இருந்துச்சுங்க. இதுல நல்லா ஒர்க் ஆகிருக்குனே சொல்லலாம். அப்புறம் மற்ற எல்லாருக்குமே சின்ன சீன்ஸ்னாலும் அவங்களுக்கு கொடுத்த பார்ட்டை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட வில்லன் கேரக்டர். எப்பவுமே ஒரு ஆக்ஷன் கதை எடுக்கிறப்போ வில்லன் ஸ்ட்ராங்கா இருந்தே ஆகணும். அப்போதான் ஹீரோ அவர் எப்படி ஜெயிக்க போறாருன்ற ஒரு விறுவிறுப்பை படத்துல நமக்கு ஏற்படுத்தும். ஆனா இந்த படத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு தாங்க சொல்லணும். அதுவும் இது 1930 நடக்கிற கதை. வெள்ளக்காரன் எப்படிலாம் கொடூரமானவனா இருந்திருப்பான்றதை எப்படி காமிச்சிருக்கலாம், பயங்கரமா காமிச்சிருந்திருக்கணும். அப்படி காமிக்க தவறிட்டாங்கன்னே சொல்லாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன யோசிக்க தோணுச்சுன்னா, இவ்வளவு பெரிய சண்டை இந்த விஷயத்துக்கு தேவையில்லையே, ஏன் இந்த அளவுக்கு இதை பெருசா எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் லாஜிக்கா யோசிக்க வைக்குது. பட் சினிமான்னு வர்றப்போ அதெல்லாம் நம்ம பெருசா மைண்ட் பண்ணாம இருக்கிறதே நல்ல விஷயம் தாங்க. அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ்ல ஒரு 1/2 மணி நேரம் கன் சீக்வன்ஸ் இருக்கு. அது சவுண்டு ஒரு மாதிரி இறைச்சலா இருந்துச்சுன்னே சொல்லலாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ் இவ்வளவு வன்முறையெல்லாம் விரும்ப மாட்டாங்க, இவ்வளவு சத்தத்தையும் விரும்ப மாட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டெக்னிக்கலா நிறைய மெனக்கடல், மேக்கிங்ல ஒரு புது முயற்சி, தனுஷோட கேரக்டர் ஆர்க், இது எல்லாமே படத்துல செமையா இருந்துச்சு. இதுக்காகவே இந்த படத்துக்கு நம்ம பாராட்டலாம். பட் கதையா இந்த படம் கண்டிப்பா ஜெயிக்கலன்னு தாங்க சொல்லணும். ஆக்ஷன் காட்சிகளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை கொஞ்சம் கதைக்கும் கொடுத்துருக்கலாம். மற்றபடி ஒரு தடவை தேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் படமா தான் இது வந்திருக்கு. நீங்க ஒரு ஆக்ஷன் லவரா இருந்தா இந்த படத்தை தேட்டர்ல போய் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம மேலி டாக்ஸோட ரேட்டிங் 3.75 out of 5. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.